தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம புதுவையில் வந்து களமாடிட்டு இருக்கோம். ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே நாங்கள் பணிகளை வேலையை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இனிமேட்டு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் ஒரு விழாக எடுத்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்றிணைவோம். களப்பணிகள் அண்ணனோட சுவரட்டி சின்னம், விவசாய சின்னம், வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து களப்பணி ஆற்றுறோம். களப்புலிகள், தாய்ப்புலிகள் இவங்க தான் நம்மளுக்கு களப்பணி உருவாக்கிட்டு இருக்காங்க. கருத்து என்ன மணி இப்போ வந்து 2:47. இந்த நேரத்தில் வந்து சாலையில் நிற்கிறோன்னா சமூகத்தை மேம்பாட்டுக்காக நிற்கிறோம். ஆனால் அவங்க வந்து நாங்கள் இன்னும் உணர்வுக்காக நிற்கிறோம், அவங்க படிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களுக்கு எங்களுக்கான வித்தியாசம். நம்ம பண வரவுக்காக, நாங்கள் இன்னும் உணர்வுக்காக என்ன பண்ணுறேன், நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவங்க முடிச்சுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அண்ணன் வந்து சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கடை வச்சுருக்காரு. நாளைக்கு கடை திறக்கணும். இருந்தாலும் 3-4 மணி வரைக்கும் நாங்கள் நின்று போஸ்ட்டை விட்டுட்டு 2 மணி நேரம் போய் நாங்கள் திறக்கணும்னா காரணம் எங்கள் இன்னும் உணர்வுகள் எப்படியாவது இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்றக்காக. ஆனால் இவன் வந்து 200 காசு கொடுக்குற மாதிரி 1000 ரூபா காசை கொடுத்து 2000 போஸ்ட்டை விட்டு வச்சுருக்காங்க தொகுதி முழுக்க. அது மேலே நாங்கள் ஓட்டினாலும் கொசு மாதிரி இருக்கும், அது ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால மக்களுக்கு அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் ஆகணும், அதுக்காக நிற்கிறேன். நம்மளுக்கு போஸ்ட் வந்து 200 போஸ்ட் போட்டாலும் அதில் 15 பேர் காசு போட்டு தான் நம்ம ஒட்டுறோம். அவனுக்கு வந்து காசு பணம் நிறைய இருக்குது. அதனால் வந்து 1000 போஸ்ட்னாலும் கணக்கு இல்லாமல் ஒட்டிடுறாங்க. அவங்களுக்கு போஸ்ட் போடுறது ஈஸி. அந்த 200 போஸ்ட் போடுறது நம்ம காசை வாங்கி பிரிண்ட்டை போட்டு ஒட்டுறதுக்குள்ள அவ்வளோதான். எங்கே ஒட்டுறதுனே தெரியல. ஒரு போஸ்டர் ஓட்டுறதால நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்கிறோம் சொல்லுங்கள். நம்ம ஒட்டிட்டு இப்படி போனவுடனே மேலே போட்டு ஒட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இது ஒரு அந்த நம்மளுடைய ஒய்ஃப் அதில் வீணாக போயிருக்காங்க. கூலிக்கு வேலை செய்கிறவங்க டேட்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே போட்டுறாங்க. நம்ம வந்து டேட்டை பார்த்து நாளை பார்த்து ஓட்டுறோம். 4 கிழமை ஆனால் அவனுங்க நம்ம போட்டு போனோன்னே கீழ்ச்சி போட்டாங்க. மாநாட்டுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ போஸ்டர் ஒட்டிட்டு வந்த அடுத்தது நம்ம போனோடனே பின்னாடியே வந்து ஒட்டிட்டாருங்க. அது நிகழ்ச்சியே இல்லாத போஸ்டர். புரியுங்க சாப்பிட்டு வரேன். இது அவன் பார்த்துட்டா புரியுமா சாப்பிடுங்க. அது வேணாம் நீ சாப்பிட்டு அப்படி சேர்த்து இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு உயர தூக்கி ஓட்டினா எல்லா போஸ்டரும் இருக்குது. இது மேலே 8 அடி அணி 10 அடி தான் வாங்கணும் போல இருக்குது.